Hello students, welcome to HIBA Max. 11th Standard Business Max Chapter 2 Algebra Exercise 2.6 6th question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு கூட bell icon select பண்ணிடுங்க. 6th question பாருங்க. Prove that the term independent of x in the expansion of x plus 1 by x power 2n is 135 up to 2n minus 1 2 power n divided by n factorial. இப்போ questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus 1 by x power 2n ஓட expansionல independent term of x ஓட value இதுதான் நான் proof பண்ணுமா. சரிங்களா? ஸோ கொஸ்டினும் கொடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துட்டு ப்ரூஃப் தான் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given term எழுதிடுங்க. x plus 1 by x power 2n. ஸோ இதோட கம்பேர் பண்ண போகிறோம் x plus a whole power n. இப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸு, ஏவோட வேல்யூ 1 by x, என்னோட வேல்யூ 2 into n. இப்போ ஜென்ரல் டேர்மில் எழுதிடலாமா? The general term is t r plus 1 ncr x power n minus r a power r. இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். tr plus 1 is equal to n இருக்க இடத்துல 2n cr x power n இருக்க இடத்துல 2n minus r a வேல்யூ 1 by x பவரில் r. கிளியரா? இப்போ tr plus 1 is equal to 2n cr x power 2n minus r into 1 by இங்கேயும் r வரும், x பவர்லையும் r வரும். ஸோ நெக்ஸ்ட் டைமில் இந்த எக்ஸை வந்து நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம் இல்லையா? which is equal to 2n cr x power 2n minus r. again பாசிட்டிவ் r மேலே போனால் மைனஸ் rன்னு கிடைக்கும். 2 into n cr x power 2n minus r minus r minus r minus r அப்போ minus 2 times of r. இதுதான் tr plus 1. இப்போ இதோட இண்டிபெண்டன்ட் டேர்ம் வேணும்னா x பவர் என்ன பண்ணும்? ஈக்குவல் டு 0 பண்ணணும் இல்லையா? ஸோ to find the or to get, sorry மாற்றி எழுதிட்டேன், to get the independent term of x equating the power of x to 0. கிளியரா? இப்போ x ஓட பவர் என்ன? 2n minus 2r is equal to 0. இப்போ minus 2r அந்த சைட் போனால் plus 2r ஆகிடுமா? 2n is equal to 2r, 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா n is equal to rன்னு வருது. ஸோ இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா r வர இடத்துலலாம் நான் n சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ தான் அந்த ப்ரூஃப் வேல்யூ நம்ம கொண்டு வர முடியும். இப்போ நான் அந்த ஜென்ரல் டேர்ம் லாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? அது ஒரு வாட்டி எழுதியிருக்கேன். இங்கே எங்கெல்லாம் r இருக்கோ இப்போ நான் rக்கு பதிலாக n சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ n plus 1 r plus 1 போல் n plus 1 2 into n cr இருக்கிற இடத்துல n x power 2n minus r இருக்கிற இடத்துலையும் n. அப்போ 2n minus 2n இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ x power 0 1ன்னு மாறிடும். ஸோ நமக்கு பேலன்ஸ் வரும் tn plus 1 is equal to 2n cn மட்டும் இருக்கும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 2n cn. ஸோ ncr ஃபார்முலா என்னன்னா n factorial. ஸோ அப்போ 2n factorial divided by r factorial into n minus r factorial. அப்போ 2n minus n factorial சைடில் எழுதலாமா? ncr is equal to n factorial by r factorial into n minus r factorial. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இதை சால்வ் பண்ணால் 2n factorial divided by n factorial into 2n minus n தானே n factorial. இப்போ இதை கொஞ்சம் நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இப்போ 2n factorialல எப்படி எழுதலாம்? மாற்றி எப்படி எழுதலாம்னா 2 into n ஒரு டேர்ம், அப்புறம் 2 into nக்கு முன்னாடி ஸோ minus 1, 2n minus 2, 2n minus 3 and up to லாஸ்ட் டேர்ம் எப்படி வரலாம்? 4 3 2 1 எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் 4 3 2 1 divided by n factorial into n factorial. இந்த மாதிரி கொண்டு வரலாமா?
இப்போ இதுலயே வந்து நான் என்ன பண்றேன்னா ஆட் நம்பர்ஸ் தனியாகவும் ஈவன் நம்பர் தனியாகவும் பிரித்து எழுதிக்க போகிறேன். அப்போ நமக்கு ஃபார்முலா கிடைக்கும், ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதுக்காக. சரிங்களா? ஆட் நம்பர் தனியாகவும் ஈவன் நம்பர் தனியாகவும் எடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன். அப்போ 2 into n ஒரு டேர்ம். நெக்ஸ்ட்டு 2n 1 விட்டுருங்க, 2 எடுத்துக்கணும், -2. அப்போ தான் ஈவன் நம்பர் கிடைக்கும். அப்போ 2n - 4 3 எடுக்கக்கூடாது. அப் டு ஈவன் நம்பராக எடுக்கணும். 4 2 1 எடுக்கக்கூடாது, 1 ஆட் நம்பர். புரியுதா? இப்போ அடுத்தது ஆட் நம்பர் எடுக்கணும். அப்போ 2n - 1 2n - 3 2n - 5 அப் டு 3 into 1 ஆட் நம்பரோடு நிறுத்திடுங்க. டிவைடட் பைல n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கும். சரியா? இந்த லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதா? நமக்கு ஜென்ரல் இதில் இருந்து ஈவன் நம்பர் தனியாக ஆட் நம்பர் தனியாக எடுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது எல்லாத்துமே 2 காமனாக இருக்கும் பாருங்கள். 2 எல்லாத்துலேயுமே ஈவன் நம்பர்னாலே 2வை நம்ம காமனாக வெளியே எடுக்கலாமா? அப்போ 2 பவர் n காமனாக வெளியே எடுக்கணும். ஏன்னா எத்தனை 2 இருக்குன்றத பவரில் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஸோ 2 பவர் n எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் நமக்கு n மட்டும் இருக்கும். 2 வெளியே வந்துச்சுன்னா n, இதில் இருந்து 2 வெளியே வந்துருச்சுன்னா n - 1, அடுத்து n - 2 இல்லையா? எப்படி தானே இருக்கும். லாஸ்ட்டாக 2 2s are 4 2 1s are 2. ஆட் நம்பர்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். 2n - 1 2n - 3 அப் டு 3 into 1 divided by n factorial into n factorial. இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்கு பாருங்க, 1 2 3 அப் டு n. அப்போ இந்த கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் நான் n ஃபேக்டோரியல் மாற்றி எழுதிக்கலாமா? நேச்சுரல் நம்பர் இல்லையா? ஸோ இது வந்து கண்டினியூஸாக இருக்கா? இப்போ 2 பவர் n இன்ட்டு n ஃபேக்டோரியல், இந்த கம்ப்ளீட்டாக ஈவன் நம்பரை n ஃபேக்டோரியல் மாற்றிக்கலாம். இன்ட்டு 2n - 1 2n - 3 அப் டு 3 into 1 divided by n factorial into n factorial. இந்த n ஃபேக்டோரியலும் இந்த n ஃபேக்டோரியலையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நான் எடுத்து எழுத போகிறேன். அண்ட் எழுதும் போது ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிட்டு லாஸ்ட்டில் 2 பவர் n எழுதுவேன். ஏன்னா நம்ம ப்ரூஃபில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் லைன் எழுதும் போது 1 into 3 into 5 into அப் டு 2n - 3 2n - 1 into 2 பவர் n divided by n ஃபேக்டோரியல்னு எழுதணும். அண்ட் இதுதான் நம்ம ப்ரூஃப்லேயும் கேட்டிருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்னொரு வாட்டி இந்த சம் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்க. ப்ரூவ் தட் த டேர்ம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1/x இன்டூ 1/x பவர் 2n இஸ் 1 into 3 into 5 up to 2n minus 1 into 2 power n divided by n factorial. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதோட இண்டிபெண்டன்ட் டேர்ம் இதுதான் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ எப்பவும் போல் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என்னோட கம்பேர் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ எக்ஸு, ஏவோட வேல்யூ 1/x, என்னோட வேல்யூ 2 into n. இப்போ இந்த ஜென்ரல் டேர்ம் என்னன்னு எழுதுவோமா? t of r plus 1 is equal to ncr x power n minus r a power r. So t r plus 1 is equal to 2 into n. n இருக்கிற இடத்துல 2n cr x பவரில் n இருக்கிற இடத்துல 2n minus r, a இருக்கிற இடத்துல 1/x பவரில் r. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த r இன்சைட் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2n cr x பவர் 2n minus r, 1 பவர்லேயும் r, x பவர்லேயும் r. அடுத்த லைனில் இந்த எக்ஸ் பவர் ஆர்னு நான் நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். அப்போது 2n cr எக்ஸ் பவர் 2n மைனஸ் ஆர்னு இருக்குமா? இப்போ 2 மைனஸ் ஆர்னா மைனஸ் 2r. ஸோ tr plus 1 is equal to 2 into n cr எக்ஸ் பவர் 2n மைனஸ் 2r. இது ஜென்ரல். இப்போ இதோட இண்டிபெண்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட பவர் ஈக்குவல் டு 0ன்ட்டு நம்ம ஈக்குவலேட் பண்ணுமா? எக்ஸோட பவர் 0 வரணும். அப்போ இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை நான் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும். ஈக்குவல் டு 0ன்னு சால்வ் பண்ணும். ஸோ 2n மைனஸ் 2r இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 2r ஆன்சர் போகும்போது ப்ளஸ் 2r. 2 கேன்சல் பண்ணிட்டா n இஸ் ஈக்குவல் டு r. அப்போ இந்த டேர்மில் r எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் n-ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். n-ன்னு மாற்றி எழுத போகிறேன். சரியா? tr plus 1 is equal to 2n cr x power 2n minus 2r. இப்போ r எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் n-ன்னு மாற்றிருப்பேன் பாருங்கள்.
அடுத்த லைன்ல tn plus 1 is equal to 2n cn. இந்த டேர்ம்ல பவர் 0 ஆயிடுமா, அப்போ x power 0 1, ஸோ 1 வந்து நம்ம எழுத வேண்டாம். அப்போ 2n cn இது இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ncr is equal to n factorial divided by r factorial into n minus r factorial. So n factorial 2n factorial divided by n factorial into n க்கு பதிலா 2n minus r இருக்க இடத்துல n தானே, n factorial. இப்போ அடுத்த லைன்ல 2n minus n factorial மாறிடும். இப்போ இந்த 2n factorial பிரிச்சு எழுதணும். 2n minus 1, 2n minus 2, 2n minus 3 up to 4 3 2 1 divided by n factorial into n factorial. இப்போ இதுலயும் ஈவன் நம்பர் தனியா ஆட் நம்பர் தனியா பிரிச்சு எழுதுறோம். ஈவன் நம்பர் எப்படி எழுதணும், 2n minus 2, 2n minus 4, 2 4 அப்படி வரும் பாருங்க. லாஸ்ட்லயும் 4 2 ஓட முடிஞ்சிடும். அடுத்து ஆட் நம்பர் 2n minus 1, 2n minus 3, 2n minus 5 up to 3 into 1 divided by n factorial into n factorial. பிரிச்சு எழுதிட்டோமா. இப்போ இதுலயும் 2n, இதுலயும் 2 இருக்கு, 2 இருக்கு, 2, ஸோ எல்லா டேர்ம்லயும் 2 இருக்கனால 2 power n ன்னு எடுக்கணும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. 2 power n காமனா வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் n இருக்கும். n minus 1 இங்க பாருங்க 2n minus 2, அப்போ இதுல இருந்து 2 வெளியே எடுத்தோம்னா n minus 1, அடுத்து n minus 2 up to 4 2 இருந்துச்சா, 2 2s are 4, 2 1s are 2. அப்புறம் ஆட் நம்பர் டேர்ம்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. divided by n factorial into n factorial. இப்போ இந்த டேர்ம் பாருங்க 1 2 3 up to n ன்னு வருது. அப்போ அது n factorial ன்னு மாற்றி எழுதலாமா. 2 power n into n factorial odd terms அப்படியே எழுதிட்டு divided by n factorial into n factorial. n factorial cancel பண்ணிடலாம். பேலன்ஸ் டேர்ம் எழுதும் போது 1 3 5 up to 2n minus 1 லாஸ்ட் 2 power n divided by n factorial எழுதணும். ஏன்னா ப்ரூஃப்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் நம்ம எழுதும் போது ப்ரூஃப்ல கொடுத்த மாதிரி எழுதிடலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாம் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.